வெல்கம் டு சமையல் ஃபுட் கோர்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போது பூண்டி லட்டு. வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சிம்பிளான லட்டு ரொம்பவே சூப்பரான சுவையில் இருக்க போகுது. நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ஈஸியான லட்டை உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். இந்த சிம்பிளான லட்டு செய்யறதுக்கு ரெண்டே பொருள் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பூந்தி லட்டு நம்ம சின்ன சின்ன கடைகளில் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்க போகுது. ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்பவே சிம்பிளாகவும் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் இதில் நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஆனால் உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 100 கிராம் கடலை மாவு. கடலை மாவை நல்லா ஜெலிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நான் இதில் 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதில் 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. ஃபுட் கலர் நம்ம உடம்புக்கு கெடுதல்ன்றதுனால லைட்டாக நீங்கள் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதனால் உங்களுக்கு மஞ்சத்தூள் ஸ்மெல் எதுவுமே வராது. அடுத்தது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஒரேடியாக ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணியை பார்த்து இந்த மாதிரி ஸ்லோவாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கலக்கும்போது உங்களுக்கு கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தான பேட்டராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு இது மஞ்சத்தூள் ஃப்ளேவர் எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட் கலரை விட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நல்லா ஸ்மூத்தான பேட்டராக கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது ரீஃபைண்ட் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஃப்ளேவர் வராத ஆயில் நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் உங்களுக்கு நல்லா காஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி பூந்தி போட்ட பிறகு உங்களுக்கு மேலே எழும்பி வரணும். இதான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம இதில் பூந்தியெல்லாம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இதெல்லாம் வெளியே எடுத்துடுறேன். அடுத்தது பூந்தி பொரிக்க கரண்டி இருந்தால் நீங்கள் அந்த கரண்டி கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி கரண்டி இருக்குது. நான் இதில் தான் பேட்டர் ஆட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட நார்மலாக ஜெல்லி கரண்டி இருந்தால் நீங்கள் அதில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம இந்த மாதிரி பேட்டரை இதில் ஆட் பண்ணணும். நீங்கள் ஒரே இடத்துல சேர்க்காமல் சுற்றி பரவுற மாதிரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பூந்தியில் நல்லா பொரிஞ்சு வரும். ஆயில் கரெக்டான ஹீட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பூந்தியில் நல்லா பொரிஞ்சு மேலே வந்துடும். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரே இடத்துல விழுந்திருக்கு. ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டான லட்டு உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்தது 3 நிமிஷத்தில் உங்களுக்கு பூந்தியில் நல்லா பொரிஞ்சு மேலே வந்துடும். நல்லா கிறிஸ்பியான பூந்தி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். வீட்டில் இருக்க சிம்பிளான பொருளை வச்சுட்டு ரொம்பவே டேஸ்டியான பூந்தி லட்டு நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளிக்கு நீங்களும் கண்டிப்பாக இதை செய்ய மறந்துடாதீங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இது உங்களுக்கு இருக்கும். அடுத்தது மீதி இருக்க பேட்டர் எல்லாம் இதே மாதிரி நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்க 100 கிராம் மாவில் எனக்கு 12 லட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இது இருந்துச்சு. அதனால் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. ஒரு 3 நிமிஷத்தில் உங்களுக்கு பூந்தியில் நல்லா பொரிஞ்சு மேலே வந்துடும். நீங்கள் கரெக்டாக பேட்டர் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிறிஸ்பியான பூந்தி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இந்த பூந்தியெல்லாம் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த பூந்தியெல்லாம் போட்டு வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து நமக்கு கிறிஸ்பியான பூந்தியெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு கடலை மாவு எடுத்தோமோ அதே அளவு சுகர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் சுகர் இதில் சேர்த்துருக்கேன். அடுத்தது அதே அளவு தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் சுகர் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஒரு 10 நிமிஷம் கழித்து சுகர் சிரப்பில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இன்றைக்கி இதில் 4 ஏலக்காவை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பூந்தி லட்டுக்கு நமக்கு பாகுப்பதம் வரணும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கம்பி பதம் மாதிரி உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சி மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு இது கரெக்டான ஒரு கம்பி பத அளவுக்கு வந்துருச்சு. நல்லா உங்களுக்கு சுகரும் மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கியான ஒரு நல்ல கம்பி பதம் வந்த பிறகு நம்ம இதில் பொரிச்சு வச்சுருக்க பூந்தி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூந்தியெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஜீராவில் இந்த பூந்தியெல்லாம் நல்லா ஊறிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே விட்டிங்கன்னா உங்களுக்கு ஜீரா ஃபுல்லாக இந்த பூந்தியில் நல்லா இழுத்துக்கும். நீங்கள் சூடாக தான் லட்டு பிடிக்கணும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இது நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுனா தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். இப்போ பாருங்கள், நான் இதை நல்லா ஆற வச்சுட்டேன். ஆறின பிறகு நமக்கு இந்த பூந்தியில் ஃபுல்லாக ஜீராலாம் இழுத்துடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வந்த பிறகு தான் நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். நீங்கள் இப்படியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மிக்சி ஜாரில் இந்த பூந்தியெல்லாம் சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நான் பாதி மட்டும் இதில் சேர்த்து நல்லா இதை பல்ஸ் மோடில் அரைச்சிக்க போகிறேன். பல்ஸ் மோடில் பாருங்கள் அரைச்சாச்சு. நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தான் நம்ம இதை அரைச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லட்டு பிடிக்க சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சதெல்லாம் ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதே மாதிரி 2வது பேட்சும் நான் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி லட்டு பிடிக்கும் போது உங்கள் லட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது மாதிரி நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கணும். அடுத்து நான் இதில் கொஞ்சமாக நெய்யில் முந்திரியை வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நெய்யில் நீங்கள் முந்திரி ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சூப்பரான லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா அழுத்தி இந்த மாதிரி லட்டு நல்லா பிடிச்சிக்கோங்க. நான் எடுத்திருக்க 100 கிராம் கடலை மாவில் எனக்கு இந்த சைஸில் 10லேருந்து 12 லட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்க இந்த லட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இதில் வெறும் முந்திரி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் திராட்சை, கல்கண்டு எது வேணால் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கிராம்பு இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு ரொம்பவே சிம்பிளான, அது மட்டும் இல்லை ரொம்பவே டேஸ்டியான இந்த பூந்தி லட்டை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஈஸியான பூந்தி லட்டை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த லட்டு ரொம்பவே பிடிச்சமானதாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருட்கள் வச்சு இந்த டேஸ்டியான பூந்தி லட்டை ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் இதை உடச்சி காட்டுறேன். எவ்வளோ சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்பவே சூப்பரான ஃப்ளேவர்லேயும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லட்டு. இந்த மாதிரி டேஸ்டியான ஸ்வீட்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்களும் இந்த தீபாவளியை ரொம்பவே ஹாப்பியாகவும், அது மட்டும் இல்லை ரொம்பவே சேஃபாகவும் செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த பூந்தி லட்டு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ, பாய்.